விடாம தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்த சவுத் ஆப்பிரிக்கா அணியின் மொத்த மகளிர் வீரர்கள். ஸோ இதை பார்த்த நம்ம இந்திய மகளிர் உடனடியாக அவங்க கொண்டாடிக்கிட்டு இருந்த அந்த வெற்றி செலப்ரேஷனை அப்படியே பாதியில் விட்டுட்டு, கொண்டாட்டத்தை அப்படியே விட்டுட்டு, உடனடியாக அடுத்தபடியாக நம்ம இந்திய கேப்டன் ஹர்மன் பிரீட் அவர் மைதானத்திலேயே எல்லார் முன்னாடியுமே வச்சு செஞ்ச சம்பவம் தற்போது உலக அளவில் எல்லாருக்கிட்டேயுமே பயங்கரமாக வைரல் ஆகிக்கிட்டு இருக்குது. அதே போல் இந்த வீடியோவை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களுமே கூட நம்ம இந்திய அணியாக இப்படி செஞ்சாங்க, கேப்டனான ஹர்மன் பிரீட் அவங்களா சவுத் ஆப்பிரிக்கா மகளிர் அவங்களுக்காக இப்படிப்பட்ட விஷயத்த செஞ்சாங்க அப்படின்னு இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப கண்டிப்பாக நீங்களே நம்ம இந்திய மகளிர் அணி எல்லாரையுமே பயங்கரமாக பாராட்டுவீங்க. அப்படிப்பட்ட உலகம் பாராட்டக்கூடிய புகழக்கூடிய சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம இந்திய மகளிர் அணி அந்த ட்ரோஃபியை ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா சவுத் ஆப்பிரிக்கா மகளிர் அணிக்காக அவங்க செஞ்சுருக்காங்க. ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு தெளிவாக டீட்டெயிலாக ஃபுல்லாக இந்த வீடியோவில் இப்போ பார்த்துடலாம். வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். கடந்த ஒரு மாதமாக நம்ம இந்தியாவில் பரபரப்பாக நடந்துக்கிட்டு வந்த மகளிர் அணிக்கான ஓடிஐ உலக கோப்பையில் ஃபஸ்ட்டு நம்ம இந்திய மகளிர் அணி செமிஃபைனல்ஸ்க்கு உள்ளே கூட அவங்க வர முடியாது, வரமாட்டாங்க அப்படிங்கிற நிலைமை தான் இருந்துச்சு. ஆனாலுமே கடைசி நேரத்தில் செமிஃபைனல்ஸ்க்கு உள்ள நம்ம இந்திய மகளிர் அணி நுழைஞ்சது மட்டும் இல்லாமல் அரை இறுதி ஆட்டத்திலையுமே அபாரமான ஒரு ரன் சேசிங் செஞ்சு சாம்பியனான ஆஸ்திரேலியா அவங்கள வீட்டுக்கு அனுப்புனது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே லீக் மேட்ச்சில் இந்தியாவை மோசமாக தோக்கடிச்சிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா மகளிர். அவங்களையுமே நேற்று ஃபைனலில் நம்ம இந்திய மகளிர் அணி 52 ரன் வித்தியாசத்தில் அபாரமாக வீழ்த்தி முதல் முறையாக 50 ஓவருக்கான ஓடிஐ மகளிர் உலக கோப்பையில் முதலாவது முறையாக கடந்த 50 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்க இந்த ஓடிஐ வேர்ல்டு கப்பில் அந்த கப்பை முதலாவது முறையாக நம்ம இந்திய மகளிர் வாங்கியிருக்காங்க. அதாவது கடந்த 50 வருஷம் நம்ம இந்திய மகளிருடைய ஏக்கம் கனவு தற்போது இன்னைக்கு நிறைவேறியிருக்கு இந்த வேர்ல்டு கப் வாங்கினது மூலியமாக அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் நம்ம இந்திய மகளிர் பிளேயர்கள் எல்லாருமே ஜெயிச்சதுக்கப்புறமா அவங்களுடைய அந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே இதுக்கு முன்னாடி வேறு செலிப்ரேஷன் எதுலேயுமே நம்ம பார்க்காத அளவுக்கு கொஞ்சம் பயங்கரமாக நம்ம இந்திய மகளிர் எல்லாருமே அவங்களுடைய அந்த சந்தோஷத்தை அடக்க முடியாமல் எல்லாருமே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அதே நேரத்தில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா மகளிர் அவங்க எல்லாருமே நம்ம இந்திய பிளேயர்கள் அவங்களுடைய அந்த கொண்டாட்டத்தை பார்த்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம இந்திய மகளிர் அவங்களுக்கு எப்படி 50 வருஷமாக வாங்குகிறோம் அப்படின்னு கனவு கண்ட கப்பை இப்போ நம்ம இந்திய மகளிர் எப்படி வாங்கியிருக்காங்களோ அதே நிலைமையில தான் சவுத் ஆப்பிரிக்கா மகளிர் அவங்களுமே கூட இருக்காங்க. அவங்களுமே கூட ஒரு முறை கூட இந்த ஓடிஐக்கான வேர்ல்டு கப்பை சவுத் ஆப்பிரிக்கா மகளிர் அவங்க ஒரு முறை கூட வாங்கினதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த தொடர் முழுக்க சவுத் ஆப்பிரிக்கா மகளிர் நம்ம இந்தியாவை விட அவங்க சற்றே நல்லாவே விளையாண்டுருக்காங்க. அதனால் நிச்சயமாக இந்த ஃபைனலில் ஜெயிச்சிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம இந்திய மகளிர் அணியை விட சவுத் ஆப்பிரிக்கா மகளிர் அவங்களுக்கு சற்றே அதிகமாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அதனாலேயே என்னமோ சவுத் ஆப்பிரிக்கா மகளிர் அவங்க யாராலையுமே அவங்களுடைய இந்த திடீர் தோல்வியை அவங்களால ஏற்றுக்கவே முடியல. அவங்க இந்த மேட்ச்சில் ஜெயிச்சு கப்பு ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற கனவோடு இருந்து தற்போது இந்தியாவுக்கு எதிராக மோசமாக தோல்வி அடைஞ்சதால் மொத்த சவுத் ஆப்பிரிக்கா மகளிர் எல்லாருமே அவங்க தோல்வி அடைஞ்சதில் இருந்து நம்ம இந்திய மகளிர் அவங்க எல்லாருமே ஜெயிச்சதுக்கப்புறமா அந்த வெற்றி கொண்டாட்டம் துவங்குற வரைக்கும் அது வரைக்குமே சவுத் ஆப்பிரிக்கா மகளிர் பெண்கள் எல்லாருமே பயங்கரமாக அவங்களுடைய அந்த கவலை கண்ணீர் இது எதையுமே அடக்க முடியாமல் சவுத் ஆப்பிரிக்கா மகளிர் எல்லாருமே தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. இப்படி இருக்க அப்போ தான் கேப்டனான ஹர்மன் பிரீட் அவர்கிட்ட நம்ம ஐசிசி தலைவரான ஜெய்ஷா அவர் ஹர்மன் பிரீட் அவங்கக்கிட்ட அந்த ட்ரோஃபியை அவர் கொடுக்குறாரு. ஸோ கொடுத்து வாங்கின கையோட ஒட்டுமொத்த நம்ம இந்திய மகளிர் எல்லாருமே இது வரைக்கும் பார்க்காத வேறு லெவல் பயங்கரமான செலப்ரேஷனை அங்கே நின்று எல்லாருமே வியக்கும் விதமாக ரொம்ப மகிழ்ச்சியுடன் அந்த ட்ரோஃபிக்கான வெற்றி கொண்டாட்டத்தை பயங்கரமாக நம்ம இந்திய மகளிர் எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அதே நேரத்தில் பக்கத்தில் சவுத் ஆப்பிரிக்கா மகளிர் அவங்க எல்லாருமே வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கிறத நம்ம இந்திய கேப்டனான ஹர்மன் பிரீட் அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க பார்த்ததுமே அந்த நொடியே ஹர்மன் பிரீட் அவங்களுக்கு என்னமோ பார்த்திங்கன்னா மனசு கேட்கல. உடனடியாக நம்ம இந்திய மகளிர் அவங்க எல்லாருமே வெற்றி செலிப்ரேஷன் கொண்டாட்டத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே ஒரு நொடி அந்த கொண்டாட்டத்தை நிறுத்தும்படி ஹர்மன் பிரீட் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது சொன்னது மட்டும் இல்லாமல் உடனே அங்கே அந்த சாம்பியன் போர்டு அந்த வெற்றிக்கான அந்த போர்டு செலிப்ரேஷன் இடத்துக்கு அங்கே நின்றுக்கிட்டு இருந்த, அதாவது இந்த மேட்ச்சில் செஞ்சுரி அடித்து எப்படியாவது தன்னுடைய டீமை ஜெயிக்க வச்சிடலாம் அப்படின்னு போராடிக்கிட்டு இருந்த சவுத் ஆப்பிரிக்கா கேப்டனான லாரா அவங்கள அந்த ஸ்டேஜுக்கு நம்ம இந்திய அணியின் கேப்டனான ஹர்மன் பிரீட் அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க.
ஸோ ஹர்மன்பிரீத் அவங்க கூட்டிகிட்டு வந்ததுமே அந்த சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டனான லாரா அவங்களுக்கு ஒன்றும் புரியலை, இதுக்காக நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு அந்த கண் கலங்கின கண்ணீரோட கண்களோட தான் ஹர்மன்பிரீத் அவங்க கூட லாரா அவங்க அந்த சாம்பியன் போர்டுக்கு முன்னாடி வந்தாங்க. அப்போ நம்ம இந்திய பிளேயர்கள் மற்ற சக பிளேயர்கள் கிட்ட தான் அந்த வேர்ல்டு கப் ட்ரோஃபி இருந்துச்சு. அந்த ட்ரோஃபியை வாங்கிக்கிட்டு வந்த ஹர்மன்பிரீத் யாருமே சத்தியமாக எதிர்பார்க்கல. உடனே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோஃபியை சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டனான லாரா அவங்க கையில் கொடுத்துருக்காங்க நம்ம இந்திய அணியின் கேப்டனான ஹர்மன்பிரீத். ஸோ இந்த சம்பவத்தை அங்கே மைதானத்தில் கூடியிருந்த சுமார் 60,000க்கும் அதிகமான இந்திய ரசிகர்கள், அதே போல் சவுத் ஆஃப்ரிக்கா ரசிகர்கள் எல்லாருமே இந்த தருணம், இப்படிப்பட்ட ஒரு தருணம் நடக்கும், இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு யாருமே சத்தியமாக எதிர்பார்க்கல. இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை திடீர்னு எதிர்பார்க்காம எல்லாருமே பார்த்ததுமே எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி அடைஞ்சு போயிட்டாங்க. முக்கியமாக சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டனான லாரா அவங்களே ஒரு நொடி ஸ்தம்பிச்சு போய் அதிர்ச்சி அடைஞ்சு போய் அவங்க அழுதுகிட்டு இருந்தாங்க. அதையே மறந்துட்டு ஒரு சில நிமிடங்கள் அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டன் லாரா. ஸோ அதுக்கப்புறமா நம்ம இந்திய கேப்டன் சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டன் 2 பேருமே பேசிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டன் நம்ம இந்திய கேப்டன் ஹர்மன்பிரீத் அவங்கள தட்டி கொடுத்து கட்டி பிடிச்சி அணைச்சிட்டு அதுக்கு அப்புறமா அங்கே இருந்து சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டன் லாரா அவங்க போயிட்டாங்க. ஆனால் இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்போ தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அழுதுகிட்டு இருந்த, வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த ஒட்டுமொத்த சவுத் ஆஃப்ரிக்கா டீம் பிளேயர்கள் யாருமே அதுக்கடுத்து அழலை. அதுக்கு அப்புறமா இந்த அதிர்ச்சியான சம்பவத்துக்கு அடுத்து சவுத் ஆஃப்ரிக்கா ஒட்டுமொத்த மகளிர் பிளேயர்கள் எல்லாருமே சற்று கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சு அவங்க எல்லாருமே நடந்த அவங்களுடைய அந்த தோல்வியை மறந்துட்டு ஹர்மன்பிரீத் அவங்க செஞ்ச இந்த விஷயத்தை பற்றி அவங்களுக்குள்ளேயே ஒருத்தரும் பேசிக்கிட்டு அவங்களுடைய கவலையை மறந்து ஒரு சில நிமிடங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர்கள் எல்லாருமே இருந்தாங்க. ஸோ இதை பற்றி தனியாக பார்த்திங்கன்னா நேற்று மேட்ச் முடிஞ்சு எல்லாருமே கிரவுண்டு விட்டு வெளியே போகிறப்ப கேப்டனான ஹர்மன்பிரீத் அவங்கக்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. எதுக்காக நீங்கள் ட்ரோஃபியை சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டன் அவங்கக்கிட்ட கொடுத்தீங்க, அவங்கக்கிட்ட என்ன பேசுனீங்க, திரும்பவும் எதுக்காக 2 பேருமே கட்டி பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னு ஹர்மன்பிரீத் அவங்கக்கிட்ட கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. அதுக்கு ஹர்மன்பிரீத் அவங்க சொன்ன விஷயம் கேட்குற எல்லாருக்குமே ரொம்ப வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் தான் இருந்துச்சு. அதாவது சவுத் ஆஃப்ரிக்கா மகளிர் அணி இந்த தொடரில் ஆரம்பத்தில் இருந்து அவங்க எந்த அளவுக்கு அற்புதமாக விளையாண்டுருக்காங்க, இந்த தொடரில் நிச்சயமாக கப்பு வாங்கக்கூடிய ஒரு தகுதி உள்ள டீமாக கண்டிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கா டீம் அவங்க இருந்தாங்க அப்படின்னு நம்ம இந்திய கேப்டன் ஹர்மன்பிரீத் சவுத் ஆஃப்ரிக்கா அணி பிளேயர்கள் அவங்க எல்லாரையுமே பயங்கரமாக பாராட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சவுத் ஆஃப்ரிக்கா மகளிர் அவங்க அடைஞ்சிருக்க இந்த அதிர்ச்சி தோல்வி, அவங்களுடைய வலி வேதனை எல்லாமே அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நிச்சயமாக தன்னால் 100% புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு கேப்டன் ஹர்மன்பிரீத் அவங்களுடைய அந்த இடத்துல இருந்து அவங்களுடைய வலி வேதனையை இந்த இடத்துல என்னால் உணர முடியுது அப்படின்னு ஹர்மன்பிரீத் சவுத் ஆஃப்ரிக்கா அவங்க இந்த மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சு நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே மகிழ்ச்சியில் இருந்தாலும் என்னால் இந்த மகிழ்ச்சியை தாண்டி அவங்களுடைய வேதனையை இந்த தருணத்தில் என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டியில் ஹர்மன்பிரீத் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட மோசமான நிலைமையில் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆறுதல் அடையிற மாதிரியான விஷயங்கள் செய்கிறதன் மூலிமா கண்டிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கா ஒட்டுமொத்த அணி அவங்க எல்லாருமே இந்த வலி வேதனையில் இருந்து அவங்க வெளியே வர்றது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அடுத்த கட்ட கிரிக்கெட்டுக்கு அவங்களுடைய கிரிக்கெட்டை நிச்சயமாக அவங்களால நகர்த்தி கொண்டு போக முடியும். அவங்க இந்த வலி வேதனையில் இருந்து வெளியே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான சம்பவங்கள் அவங்களுக்கு சற்றே கொஞ்சம் மகிழ்ச்சி அளிக்கும். கண்டிப்பாக அவங்க இந்த வேதனையில் இருந்து வெளியே வர முடியும். அதுக்காக தான் இந்த ட்ரோஃபியை அவங்கக்கிட்ட ஒரு சில நொடிகள் கொடுத்தேன் அப்படின்னு நம்ம இந்திய கேப்டன் ஹர்மன்பிரீத் நம்ம இந்தியா வெற்றி கொண்டாட்டத்தை நிப்பாட்டிட்டு அதுக்கு நடுவில் சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டன் லாரா அவங்கள கூப்பிட்டு அவங்கக்கிட்ட அந்த ட்ரோஃபியை கொடுத்து அவங்கள சற்றே கொஞ்சம் மகிழ்ச்சி அடைய வச்சுருந்தாங்க. அதுக்கு இந்த காரணத்தையுமே அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹர்மன்பிரீத் அவங்களுடைய இந்த செய்கை தற்போது பார்த்திங்கன்னா பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மைதானத்தில் இருந்த எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தை பார்த்த எல்லாருமே தற்போது ஹர்மன்பிரீத் அவங்கள பாராட்டிக்கிட்டு வராங்க. இந்த சம்பவத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.